ரெண்டாவது கவர்மெண்ட் அந்த 20 கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஒரு கிலோவுக்கு ஏறக்குறைய 40 ரூபானே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 20 கிலோவுக்கு 800 ரூபா கவர்மெண்ட் சைட்லேருந்து செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து 800 ரூபா செலவு பண்ணுறாங்க. இதை வாங்கி அவன் விற்கிறவன் 120 ரூபாய்க்கு தான் விற்கிறான். அவனுடைய இதுக்காக அவன் கொடுக்குற மேன் பவர் வந்து 2300 ரூபா செலவாகுது. இதனால என்ன பயன் சொல்லுங்க? யாருக்காவது பயன் இருக்குதா? இல்லையே. அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க பிலோ த பவர்ட்டி அப்படின்னா உன்னுடைய அக்கௌண்ட்ல வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல வரும் தாராளமா. எப்படி இவனுக்கு என்ன வேலை வாய்ப்பு இல்லாம வரும்? விவசாயம் பண்ண கவர்மெண்ட் இப்போ வந்து ஏரி வேலைக்கு கொடுக்குறாங்களா? 100-150 ரூபா கொடுக்குறாங்களா? அதே பீப்புளை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. கவர்மெண்ட் 150 ரூபா தட்டும், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு 200 ரூபா தட்டும். 350 ரூபா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு லேடிஸ்க்கு என்ன கெட்டு போயிடும்? வீடு கேட்டீங்க, எப்படி சார் வீடு கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ நாம் சொன்னோம் ஒரு நாளைக்கு வந்து 700 ரூபா அப்படின்ட்டு. ஏறக்குறைய 20,000 ரூபா மாதம். 10,000 ரூபா அவங்களுடைய வாழ்வாதார செலவு விட்டுருங்க. மீதி 10,000 ரூபா வந்து கவர்மெண்ட் மெம்பர்ஷிப் ஆயிரியா 10,000 ரூபா ஒரு மாதத்துக்கு பிடிச்சாங்க அப்படின்னா ஏறக்குறைய 5 வருஷத்துல 60 மாதம் எவ்வளோ ஆச்சு? 6 லட்சம் ரூபா. அதனுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னா கூட 7-8 லட்சம் ரூபாயில 10 லட்சம் ரூபாயில அருமையான வீடு வந்து அவருக்கு கட்டி கொடுக்கலாம். அவருடைய காசுல இருந்து. கவர்மெண்ட் வந்து 1 ரூபா கூட செலவு பண்றதில்லை. அவருடைய காசுல இருந்தே, அவர் உழைச்ச காசுல இருந்தே 10 லட்சம் ரூபாயில அருமையான ஒரு வீடு வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசனுக்கு கட்டி கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொல்றீங்க சார், இப்போ நான் வந்துட்டு அந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடு கட்டணும் சார். நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்னுடைய இதுல இருந்து பிடிச்சம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அதுக்கான லேண்டும் வீடு கட்டுறதுக்கான ஏற்பாடும் கவர்மெண்ட் நீங்க செஞ்சு தரீங்க. இன்கேஸ் அந்த 5 இயர்ஸ்ல 2 இயர்ஸ்ல எனக்கு சம்திங் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் அந்த பணிக்கு போக முடியல, வீட்டில் இருக்கிறவங்க யாராலும் அது போக முடியல. ஸோ அப்போ இருக்கிற நிலைமையில என்னால் பணம் கட்ட முடியாதுன்னும் போது அப்போ நான் அங்கே பிளாக் ஆயிடுறேன்ல, என்னால் முடியல. ஓகே, இது வந்து நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ என்னால் கட்ட முடியல, ஏதோ ஒரு இது ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் கவர்மெண்ட் வில் டேக் கேர். உங்களுக்கு ஏதோ பிசிக்கலாக ஏதோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு மேலே அது போட்டுருது. அகைன் வந்து அதை நம்ம சொல்லியிருக்கோம், மெடிசனும் ஃப்ரீ. உங்களுக்கு எது ஆனாலுமே இட் வில் பி கவர்ட் பை கவர்மெண்ட். ஃப்ரீயாக நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் ஏதோ ஒரு டெத்து இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாரிசாக இருக்கிறாங்க, அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, இப்போ கவர்மெண்ட்டே கவர்மெண்ட் கையிலே ஒன்றும் இல்லை, பாதியில் கார்பரேட் தான் எல்லாத்தையும் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க சார். இப்போ கவர்மெண்ட் அப்போ கார்பரேட் இதில் ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்கிறது கார்பரேட். ஆனால் வித்தவுட் கார்பரேட்டும் நம்மளால வந்து லீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கார்பரேட் தான் ஒரு கம்பெனி உருவாக்கி அதில் வந்து 1000 பேருக்கு வேலையை கொடுக்குறாங்க. சரி, இல்லை கார்பரேட்டே வேணாம் எல்லாம் கவர்மெண்ட் அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஓகே, அந்த கவர்மெண்ட்டும் அந்த கார்பரேட்டும் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது அப்படின்னா எத்தனை பேக் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க, அதனுடைய ப்ராஃபிட் என்ன, அதுக்கு என்ன டேக்ஸ் கட்டுறாங்க, ஜிஎஸ்டி என்ன கட்டுறாங்க, எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு ரோடு போகிறதுக்கு 100 கோடி ரூபா அலாட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100 கோடி ரூபாயில சிமெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட். ஸ்டீலுக்கு எவ்வளோ போடுச்சு அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட். அகெயின் லேபருக்கு எவ்வளோ, யாருக்கு எவ்வளோ போடுச்சு அப்படிங்கிறது அக்கௌண்டபிள். ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு லேபருக்கு போகுது அப்படின்னா கூட அவங்களுடைய அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா இண்டிவிஜுவல் டேக்ஸ் வந்துடுது. அதே மாதிரி கார்பரேட் ஸ்டீலுக்கோ சிமெண்ட்டுக்கோ போகுது அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்லை எனிதிங் ஒரு பேக் இவ்வளோ அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட். ஸோ உற்பத்தி ஆகுது, ப்ரொடக்ஷன் வருது, எல்லாருமே டேக்ஸ் கட்டுறாங்க. அது சொல்றீங்களா, 95% வந்து டேக்ஸ் பேயபிள். அப்படிங்கும்போது இப்போ வர ரெவன்யூ மாதிரி பல மடங்கு வரும். அப்படிங்கும்போது எல்லா விஷயங்களும் செய்யலாம். கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயங்களும் செய்யலாம். இது பார்க்கும்போது பார்த்தா டோட்டலாக கம்யூனிஸ்ட் பாலிசி. இப்போ நீங்கள் சொல்றீங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே கவர்மெண்ட்டினுடைய கண்ட்ரோல். பிரைவேட்டுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை
பிடுங்கி என்கிட்ட கொடுக்கறது இல்ல. ஈக்குவலைஸ் அப்படிங்கிறது பெரிய பணக்காரரா இருக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து ஈக்குவலைஸ் பண்றது சோசியலிசம். கம்யூனிசம் அப்படின்னா ஆல் ஆர் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஒன்லி, எல்லாமே ப்ராப்பர்ட்டி. சார் எவ்ரிதிங் கவர்மெண்ட், இப்பயும் இப்ப நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க, நான் வந்து 50 லட்சம் போட்டு அந்த நிலம் வாங்கணும் அப்படின்னா கூட அது வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு தான் உரிமை. அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஏதாவது வருது அப்படின்னா நாம எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த சிட்டிசனுக்குமே கிடையாது. கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட், ஓனர்ஷிப்பே இல்ல, கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். அது எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, சர்வெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். தட்ஸ் ஆல். சரி சார், இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணி நான் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி டாக்ஸ் பே பண்ணிடுறீங்க, ரைட் அண்ட் ராயிலா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய அசெட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லி, நீங்க 50 லட்சம் வேணாலும் சம்பாதிங்க, 50 கோடி வேணாலும் சம்பாதிங்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, ரைட் அண்ட் ராயிலா நீங்க வச்சுக்கிறீங்க, டாக்ஸ் பே பண்ணிட்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு சார் இது எப்படி சார் பண்றது? யூ டேக் ஓன் டைம். உங்களுக்கு வந்து 3 மாசமோ 6 மாசமோ எவ்வளவு வேணாலும் டைம் கொடுத்துடலாம். as a கவர்மெண்ட் வந்து எவ்வளவு நேரம் டைம் கொடுத்துட்டு 2000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு ஜனவரி 2021 இருந்து டிமானிட்டேஷன், அது வேல்யூபிள் கிடையாது. அவங்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்ல கட்டிடுங்க, உங்க அக்கௌண்ட்ல கட்டிக்கோங்க, அதுக்கு எந்த டாக்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேஷ், அந்த டினாமினேஷன், ஹையர் டினாமினேஷன் எல்லாமே அவங்க அக்கௌண்ட்ல போய் கட்டிக்கிறாங்க. இப்போ என்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது கட்டிடுறாரு, அவர்கிட்ட 4 கோடி இருக்குது கட்டிடுறாரு, உங்ககிட்ட 50 லட்சம் இருக்குது கட்டிடுறாரு, எல்லாருமே பேங்க்ல அவங்க அக்கௌண்ட்ல கட்டிட்டாங்கன்னா எந்த டாக்ஸுமே கிடையாது. ஓகே, ஜனவரியில கட்டிடுறீங்க, டிசம்பர் எண்டு 1 இயர்ல வந்து நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, என்ன இதுன்னு எல்லாமே தெரியும். 2022 ஜனவரியில உங்களுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்திருக்குதோ அதுக்கு உண்டான என்ன டாக்ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல யாராவது பெரிய அளவில் நான் வந்து வச்சிருக்கிறேன், இதனால எனக்கு பாதிப்பு வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. எனக்கு வேலை இல்லை, சாப்பாடு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? வீடு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். பிரைவேட் இன்ஸ்டியூட்ல எல்லாமே இருக்குதா? ஒரு மினிமம் சொல்லிடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட், இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கும்போது இத்தனை டீச்சர்ஸ் வேணும், அந்த டீச்சர்ஸ்க்கு கவர்மெண்ட்டே கொடுக்குது அமௌண்ட்டு. ஸோ அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆகிறாங்க, அவங்களும் கவர்மெண்ட் சைடில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் எய்டட் பண்ணிட்டோம்னா எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப். எஜுகேஷன் ஃப்ரீ சொல்லிட்டீங்க, அப்போ டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரெமுனரேஷன் இல்லாமல் அது கவர்மெண்ட் தான் கொடுக்கும், அது அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கவர்மெண்ட் கொடுக்குது, கவர்மெண்ட் சைடில் தான் போயிடுது. எய்டட் எல்லா ஸ்கூலும் கொடுக்க மாட்டாங்க. எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொல்லும்போது எல்லாமே கவர்மெண்ட் போயிருக்கும்போது இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஆக்சுவலி நோ பிரைவேட். பிரைவேட் இருக்கும். இப்போ நம்மளது இன்ஸ்டியூட்டே இருக்குதுனாலும் இது பிரைவேட். ஆனா கவர்மெண்ட் வந்து சேலரி கொடுக்குது. இப்போ நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லலாம் கவர்மெண்ட். இல்ல நீங்க வந்து மினிமம் வாங்குங்க, ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட 5000 மட்டும் வாங்கிக்கங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவில் வந்து 40,000 50,000 அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் வில் டிசைட். இல்ல பாருங்க, ஒரு ஆஸ் பர் இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 32,000 ரூபாய் வருஷத்துக்கு செலவு பண்றாங்க. டீச்சர்ஸ் உடைய சேலரி மட்டுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து 32,000 ரூபாய் செலவு பண்றாங்க. உங்ககிட்ட ரெக்கார்ட் இருக்குது, ஓகே, அது 25,000 கொடுங்க. பிரைவேட் ஸ்கூல் இருக்குதா, 25,000 கொடுங்க சார், நீங்க மெயின்டெனன்ஸ் இந்த 10% வச்சுக்கோங்க, கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பேரண்ட்ஸ் கிட்ட 1 ரூபா கூட வாங்காதீங்க, ஓகே. பல மடங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வருது சார். இப்போ எல்லாருமே வேலை செய்யணும்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாருமே வேலை செய்யணும்னு சொல்லும்போது above 20 இருக்கிறவங்க தான் வேலைக்கு வர முடியும். சரி, below 20 ஏஜ் இருக்கிறவங்க வேலைக்கு வர முடியும். அதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட் சார். இல்ல இப்பயும் வந்து
குழந்தைகள் வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்றது ஸ்டூடெண்ட் வேண்டாம். நீங்க என்ன 18க்கு மேல சொல்றீங்களா இல்ல 20க்கு மேல சொல்றீங்களா? அதுக்கு மேல மட்டும் வேலைக்கு வரட்டும். இப்ப வந்து நான் ஒரு டிகிரி படிக்கிறப்ப ஏதோ படிக்கிறேன்னு வச்சுக்க, ஸ்கூல் படிக்க முடிச்சு டிகிரி முடிச்ச உடனே 2 வருஷம் அந்த சிட்டிசன் வந்து எங்க அக்ரிகல்ச்சர்ல ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெவன்யூ கொடுங்க 2 வருஷம். எகைன் வந்து 2 வருஷம் ஆர்மியில ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரெவன்யூ கொடுங்க. இது 2 முடிச்சுட்டானா தான் அவன் இந்தியன் சிட்டிசன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு நாட்டு பற்று அப்படிங்கிறது அப்பதான் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு உற்பத்தி, நெல்லை எப்படி உற்பத்தி பண்றாங்க, தக்காளி எப்படி உற்பத்தி பண்றாங்க, கத்திரிக்காய் எப்படி உற்பத்தி பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னுக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி உன்னுடைய ப்ரொஃபஷனல் என்ன, நீ டாக்டரா இருந்தாலும் சரி டாக்டர் ப்ரொஃபஷனல் செய்ய, இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் செய்ய, இல்ல ஒரு கலெக்டர் ப்ரொஃபஷனல் செய்ய, எது வேணாலும் செய். ஆனா மினிமம் 2 இயர்ஸ் ஆர்மியில் இருக்கணும், 2 இயர்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்கணும். அது ஓகே சார். 2 இயர்ஸ் அக்ரிகல்ச்சர், 5 இயர்ஸ் டோட்டல் கம்ப்ளீட், 25 இயர்ஸ் ஆகி போச்சு. அவருடைய லைஃப் வந்து 70-75 வரைக்கும் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா 60லே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரிமைனிங் 15 இயர்ஸ் பென்ஷன் உண்டு, பென்ஷன் உண்டு. இப்ப வாங்கிட்டு எந்த ஒர்க்குமே செய்யாத கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப அதுல எந்த ஒர்க்குமே நான் சொல்றது என்னன்னா, சார் நான் என்ன சொல்றேன்னா, எஜுகேஷன் முடிச்சிடுறீங்களா, டிகிரி முடிச்சிடுறீங்களா, அதுக்கு பின்னாடி 2 வருஷம் இல்ல அக்ரியில போய் ஒர்க் பண்றீங்களா, 2 வருஷம் ஆர்மியில போறீங்களா, இதுக்கு என்ன ரெமுனரேஷன் கொடுத்துறாங்களா, எகைன் வந்து நீங்க ஏதோ ஒரு ஜாப் செய்யறீங்க சரிங்களா, அதுல சம் பர்சன்டேஜ் வந்து எனக்கு இப்ப கல்யாணம் ஆகுது அப்படிங்கும் போது 20 வயசுல நான் போய் ஒரு வேலைக்கு சேர்றேன், எனக்கு வீடு இல்லை அப்படிங்கும் போது 5 வருஷம் 25 வருஷம் நான் வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா 5 வருஷம் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு வீடு வந்துருது சரிங்களா. அப்ப 25 வருஷம் நான் கல்யாணம் பண்ணும் போது புது வீட்டுல நாங்க லைஃப் லீட் பண்றோம். எகைன் அந்த ஒரு 30 வருஷமோ 25 வருஷமோ என்னுடைய ஜாப் என்னவோ அதை நான் செய்யறேன். அதுல இருந்து ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து நீங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. எபோ 60 65 70 வாட் எவர் ஆஸ் இட் இஸ். அதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு பென்ஷன் மாதிரி இல்ல உங்களுக்கு வந்து சேஃப்டியான உங்களுடைய லைஃப் எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் அத சேஃப்டியா இது பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற குரூப்புக்கு ஒரு வர்க் கொடுக்கணும். இல்ல அவங்களால என்ன வர்க் செய்ய முடியுமோ அதை தாராளமா கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ரெமுனரேஷன் கொடுக்கலாம். சாதாரண பாமர மக்களா இருந்து நம்மளால இவ்வளவு யோசிக்க முடியும் போது ஹை லெவல்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் பொலிட்டீஷியனோ இதை விட அதிகமா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இப்படி எல்லாம் மக்களுக்கு பண்ணலாம் யோசிச்சிருக்கலாம்ல. பட் எக்ஸிகியூட்டிவ் பண்ணாம இருக்கிறாங்களே. இப்ப நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம், அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். பட் எக்ஸிகியூட்டிவ் நினைச்சிருந்தா பண்ணிடலாம். என்னன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு கெயின் இருக்கும், அதனால அவங்க எல்லாருமே ஓகே சொல்லுவாங்க. பட் ஹையர்ல இருக்காங்க இல்லைங்களா, நிறைய பண வசதிகள் உள்ளவங்க அதை வந்து எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணும் போது அவங்களுடைய தடைகள் தான் அதிகமா இருந்து இதை தடை செய்யப்படுது. இல்ல ஒரு உதாரணத்துக்கு இல்ல நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஒரு கார்பரேட்டே இருக்கட்டும், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அஃபீஷியலா அன்அஃபீஷியலா அதாவது ஹையர் அத்தாரிட்டிக்கு பல லட்சங்கள் கொடுத்தாதான் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஃபேக்டரி உருவாக்குறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வருது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துக்கும் தெரியும் உண்டா இல்லையா. இப்ப அந்த பணம் எல்லாமே கொடுக்கறது இல்லை அவங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியாகுது. அப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க 8 ரூபாய்க்கு விற்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இப்போ ஆடிட்டிங் வந்துட்டாங்க, ஐயோ அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் கொடு, இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு 50 லட்சத்தை கொடு அப்படின்னு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட், யார் வேணாலும் வந்து பார்த்துக்கோங்க, எனக்கு இவ்வளோ லாபம் இவ்வளோ நான் கொடுத்துருக்கேன், முடிஞ்சு போச்சு. சரி, இது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல இப்ப கரன்சியா கொடுக்கும்போது அவங்க 50,000 1 லட்சம் சார்ஜ் பண்றாங்க. இது வந்து அக்கௌண்டபிளா கொண்டு வரதில்லை. சேலரி வந்து ஏதோ 10-20% கொடுத்துட்றாங்க. மீதி இருக்கிற பணத்தை வந்து பிளாக் மணியா ஒதுக்கிக்கலாம் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல. அதே வந்து எவ்ரிதிங் நீங்க இருக்கிற அட்மிஷன் பண்ணிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் டிரான்ஸ்பரண்டா அக்கௌண்ட்ல கொண்டு வரும்போது அவர்கிட்ட இருக்கிற அந்த 5 கோடி 10 கோடிகள் வந்து எவ்ரிதிங் வந்து டிரான்ஸ்பரண்டா தான் கொடுத்தாகணும். அவர் எடுத்து பிளாக் மணியா வைக்கவே முடியாது.
ஏதாவது பிளாக் பண்ணி வைக்க முடியுமா? சேலரி அப்போ ஒரு 10,000 கொடுக்குற இடத்துல 20,000 கொடுக்குறாரு. எவ்ரிதிங் டிரான்ஸ்பரண்ட். உனக்கு பிலோ த பவர்ட்டியா, உன்னுடைய வருமானம் கம்மியா இருக்குதா, அதுக்கு உண்டான ஏற்பாடு கவர்மெண்ட் பண்ணட்டும், கொடுக்கட்டும். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இல்ல என்னன்னா, இல்ல எந்த இடத்துலையுமே கரப்ஷன் ஆகாது, பிளாக் மணி இருக்காது, ஃபேக் மணி இருக்காது, இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்காது, கம்யூனிட்டி பிரச்சனை வராது, இது எல்லாமே இல்லாம இருக்கும். அதே சமயத்துல 100% ஜாப் இருக்கும், எல்லாத்துக்கும் வீடு இருக்கும். நம்ம இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் ஃபீச்சரை பார்க்கும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ், நிறைய அப்செக்டிவ்ஸ். இல்ல என்ன சொல்லுங்க? இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் ஃபீச்சரை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது புவியியல் அடிப்படையில் இந்தியா 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். விந்திய சாத்புரா மலைக்கு வடக்கே இருக்கக்கூடியது ஒரு வகை பகுதி. விந்திய சாத்புரா மலை இல்ல அதாவது இயற்கையா என்ன இருக்குதோ அது யாராலையுமே எதுவும் செய்ய அதுதான் நான் இல்ல. இயற்கைக்கும் இயற்கை நமக்கு அருமையா அற்புதமா எல்லா வசதிகளும் கொடுத்துருக்குது. நாம அதை வித்தியாசம் விளையாடுறோம்ல, அதுல வித்தியாசமா விளையாடுறோம். நான் அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி வந்தது அப்படின்னாவே எல்லா பக்கமும் செழிப்பா இருக்கும், மரங்கள் வந்துடும். அப்ப மரங்கள் வந்தது அப்படின்னாவே மழை வந்துடும், மழை வந்துருச்சுனாவே செழிப்பாயிடும். எல்லாத்துக்குமே அதே மாதிரி இப்ப போய் நம்மளுடைய லைஃப்ல மேக்சிமம் ஹாஸ்பிட்டல் செலவு பண்றோம் அப்படிங்கிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் செலவே இருக்காது. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒருத்தர் பல கோடி வச்சிருக்கிறாரு, பதவிகள் ஹை லெவல்ல பதவிகள் இருக்கிறாரு, எல்லாமே அவரால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே, எல்லாமே பண்ணலாம். ஆனா உண்மையாலுமே அவரை போய் கேட்டு பாருங்க, பிபி இருக்கும், சுகர் இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் இருக்கும், ஹார்ட் பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்துக்கு மேல அவருக்கு நிம்மதி இருக்காது. எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. அவர் எப்ப ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னா, அது எல்லாமே இருந்தும் ஏதோ அனுபவிக்க முடியாம இருக்கிறாரு இல்லையா, அப்ப ஃபீல் பண்ணுவாரு, எவ்வளவு பணம் சம்பாதிச்சு என்ன பண்றது, நம்ம பையன் நாம நினைச்ச மாதிரி இல்லையே, நமக்கு உதவியா இல்லையே, இல்ல நம்ம குடும்பம் நமக்கு சப்போர்ட்டிவா இல்லையே, என்னத்துக்கு நம்ம இவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும், சொத்து பத்து பணம் காசு என்ன எல்லாமே இருந்து என்னால சாப்பிட முடியலையே, கஞ்சி தான் குடிக்க சொல்லியிருக்கிறார் டாக்டர், எல்லாம் விதவிதமா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அப்ப நினைப்பாரு. வாட் இஸ் த யூஸ்? இன்னைக்கு நாம் நினைக்கலாம், உண்மையாலுமே அன்னன்னைக்கு வேலை செஞ்சுட்டு 500,000 சம்பாதிக்கிறவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. நிம்மதியா அப்படின்னா எப்படி சொல்ல வரேன்னா, நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு நல்லா தூங்குறாங்க. அதே மாதிரி எவ்வளோ பல கோடி பல பிசினஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் நேரத்துக்கு சாப்பிட முடியாம, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க. எது நிம்மதியான வாழ்க்கை? இதா உங்களுக்கு 100 வகையான விதவிதமா சாப்பாடு வச்சுக்கிட்டு எதுவுமே நீங்க சாப்பிடக்கூடாது, கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்றது நிம்மதியான வாழ்க்கையா? இல்ல நீங்க எது வேணாலும் இருக்கிறது கஞ்சா கூட இருக்கிறத குடிச்சிட்டு வயிறு நிறைய நிம்மதியா தூங்குறாங்க, அது நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்றது? இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் அப்படி, ஒரு பக்கம் இப்படி. ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, இப்போ ஒரு ஃபேமிலியில நாம 4 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின் போது, சோ நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, எவ்வளவு உங்ககிட்ட இருக்குங்கிறத வெளிப்படையா எல்லா விஷயமுமே டிரான்சாக்ஷன் சொல்லிக்க முடியாது சார். ஒரு சிலர் தெரிஞ்சு சேர்க்கிறாங்க, தெரியாமலும் தெரிஞ்சும் சேர்க்கிறாங்க, இல்ல வீட்டுக்கு தெரியாமலும் கொஞ்சம் சேவிங்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஃபேமிலியில எடுத்துக்கிட்டோம்னாவே சில ரகசியங்கள் பாதுகாக்கப்படுது. அங்கவே டிரான்ஸ்பரேஷன் அங்க இல்ல அப்படின்னும் போது இது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா சார் ஒரு கண்ட்ரி? தாராளமா பண்ணலாம். இது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இல்ல சப்போஸ் இல்ல நீங்க சொல்றீங்க, நான் கேளுங்க. அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சுவிஸ் பேங்க்ல பல லட்சம் கோடி அன்னப்பொண்டா கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுல இருக்கட்டுமே. இப்ப மேம் சொன்னாங்க, ஒரு லேடி பல லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு டிமானிஷன் பண்ணதே தெரியாம வச்சிருக்கிறாங்க. வாட் இஸ் த யூஸ்? அதே மாதிரி அங்க கொண்டு போய் சுவிஸ் பேங்க்ல பல லட்சம் கோடி வச்சிருக்கிறாங்க. என்ன யூஸ்?
இன்னைக்கு நானே வச்சிருக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பணத்தை யாராலுமே எடுக்க முடியாது, ரைட் அண்ட் ராயலாக எடுக்க முடியாது. ஈவன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போய் எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அது மாதிரி பல லட்சம் கோடி வந்து இந்தியாவுடைய பணம் இருக்குது, யாருக்குமே பயன் இல்லாம. சப்போஸ் நானே வச்சிருக்கிறேன் அப்படின்னா கூட போய் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு ரைட் அண்ட் ராயலாக கிடையாது, பவர் கிடையாது. சப்போஸ் நானும் அது திருட்டுத்தனமாக தான் எடுத்துட்டு வர முடியும். அப்படி யாரு போய் எடுப்பாங்க? அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் மிஸ்யூஸ் ஆகுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைட் அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் வராது. எதுக்கு நெக்ஸ்ட் லைட் ஆகுறாங்க? நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை இல்லை, அவங்க அவ்வளோ சேர்த்து வச்சுட்டாங்க, இவ்வளோ சேர்த்து வச்சுட்டாங்கனால இவன் எமோஷனில் நெக்ஸ்ட் லைட் ஆகாது. அந்த மாதிரி இஷ்யூவே வராது. எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஒரே சால்வ். நீ நான் சொல்றேன் இல்லைங்களா, பிச்சைக்காரன் முதல் கொண்டு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வரைக்குமே இது எல்லாத்துக்குமே நல்லதுதான் ஒரு முடிய. இது யாருக்குமே வந்து பணம் இருக்கப்பட்டவங்களாகட்டும் இல்லாதவங்களாகட்டும் யாருக்குமே இது வந்து கெடுதலே வரவே வராது. ஸோ ஓகே, ஸோ எல்லாரும் ஆனந்தமாகவும் வளமாகவும் நீண்ட ஆயுளோட வாழ்றதுக்கு எனக்கு தெரிந்த ஒரே வழி digitalization and demonetization of higher currency, higher denominations. இல்ல இதை விட இன்னும் பெட்டரான வழிகள் இருக்குது, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா we are always ready to welcome and discuss. Again இந்த டிசிஷன்ல சார் இந்த பிரச்சனைக்கு எனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன் இதில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. We are ready to discuss and rectify. So system only give the perfect, excellent, marvelous life for each and everyone. சிஸ்டம் கரெக்டா இருந்தாதான் இது எல்லாருமே பண்ண முடிய. இன்னும் 100 புத்தர், 1000 காந்தி, லட்சம் அப்துல் கலாம் வந்தாலுமே it is not at all possible to live happy life. அதே மாதிரி சிஸ்டம் கரெக்டா இருந்தா எனி பார்ட்டி, எனி XYZ எவ்வளவு பெரிய ஆள் எது வந்தாலுமே ஒண்ணுமே அசைக்கவே முடியாது, எதுவுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஹாப்பியான லைஃப் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசனுக்கும் கிடைக்கும். ஸோ thanks to spend your valuable time in Independence Day. So think on that and do positive for Superpower India. Thank you.